நம்ம ஏற்கனவே சொன்னது தான், லோகேஷ் கனகராஜ் படங்கள்னாவே ராவாக இருக்கும், ரகுடாக இருக்கும், கேங்ஸர் படமாக இருக்கும், கஞ்சாலாம் கொடிகட்டி பறக்கும் அப்படின்னு இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவருடைய வில்லன் கதாபாத்திரமும் இருக்கும். அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நடிகரும் பார்த்திங்கன்னா ரெகுலரான வில்லன் எடுக்க மாட்டார், ஒரு பெரிய மாஸ் ஹீரோ தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இறக்கியிருப்பார் அப்படின்னு. ஏற்கனவே நம்ம மாஸ்டர் படத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பவானியாக மிரட்டியிருப்பார். ஸோ அவருடைய கேரக்டர் ஸ்கெட்சு பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ அதனாலேயே அந்த மாஸ்டர் படம் மிக்சடான கலவையான விமர்சனம் வந்தால் கூட அந்த படம் மிகப்பெரிய வசூலை கூச்சுது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக விக்ரம் படத்தில் சொல்லவே தேவையில்லை, நம்ம அதே மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சந்தனம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் தங்கப்பல்ல வச்சு மிரட்டி எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே படத்தில் கிளைமேக்ஸில் ரோலக்ஸுங்கிற கேரக்டர் சூர்யா மிரட்டி எடுத்திருந்தார். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் மிகப்பெரிய வில்லன் கதாபாத்திரத்தையும் வில்லன் நடிகர்களையும் நடிக்க வச்சு அந்த வில்லன் நடிகர்கள் ஹீரோவாக இருந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு புது ட்ரெண்ட் செட்டையை உருவாக்கினார் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஆஃப்கோர்ஸ் தனி ஒருவன்லாம் இதுக்கு முன்னாடி உதாரணம் இருந்தாலும் கூட இப்போது ரெகுலராக நம்ம லோகேஷ் அதை பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு ஒரு படத்தை இயக்க போகிறாரு. நமக்கே தெரியும், இந்த படத்தை விளையாடிக்கிறது தான் ஷாருக்கானை அப்ரோச் பண்ணி அவர் முடியவே முடியாதுன்னு அழுத்தம் திருத்தமாக தெளிவாக சொல்லிட்டாருங்கிற விஷயத்தை நம்ம சொன்னோம். ஆனாலும் கூட நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் வில்லன் நடிக்கிறதுக்கான தகுதி ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய முயற்சியை மீண்டும் தொடங்கிவிட்டார். இப்போது அவர் அப்ரோச் பண்ணிக்கிறது 2 பெரிய ஹீரோக்களை, அதுவும் எப்படி ஷாருக்கானோ அதே ரேஞ்சில் இருக்க மற்ற 2 கான்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒருத்தர் சல்மான் கான், இன்னொருத்தர் அமீர் கான். இப்போது ஷாருக் போனால் என்ன, அமீர் கானையும் சல்மான் கானையும் அப்ரோச் பண்ணலாம், நிச்சயமாக அவங்க நடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோட அதற்குரிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ரஜினிக்கு வில்லனா சல்மான் கானா அமீர் கானா, எந்த கான் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத.